ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா விக்னேஷ் சிவன் பண்ணியிருக்காரு. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரவிவர்மன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தின் கதை, எல்ஐகே படத்தின் கதை அப்படிங்கும்போது படம் 2040 நடக்கிற மாதிரி கதை. அதாவது பேக்ட்ராப் 2040. அப்படி இருக்க படத்தோட கதாநாயகனான பிரதீப் ரங்கநாதன் எல்ஐகே அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் அம்பாசிடர். அந்த வாய்ஸுக்கு ஒரு பெரிய பேஸே இருக்கிற அளவுக்கு அவர் இது பண்ணுறாரு. இந்த எல்ஐகே ஆப்புங்கிறத வழிநடத்துகிற அந்த கம்பெனி எம்டியாக யார் இருக்காங்கன்னா எஸ்ஜே சூர்யா இருக்காங்க. அப்படி இருக்க படத்தின் நாயகன் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா சீமான் இருக்கார். அவர் பசுமை உலகம், அதாவது இந்த இயந்திரம் இல்லாத வாழ்க்கை, அதாவது இயற்கையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கார். காரணம் என்னென்னா அவரோட பொண்ணை இந்த செல்ஃபோனால் பறி கொடுத்ததுனால தன் பையன் அந்த செல்ஃபோனால் எதுவும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர். அதே சமயம் பசுமை இயக்கம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு. அதாவது இந்த மொபைல் வாழ்க்கையில் தவறுகள் செய்கிறவங்கள அங்கே பனிஷ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி ஒரு இடத்த நடத்துகிறவர் தான் சீமான். அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இந்த எல்ஐகேங்கிற ஆப்புக்கு வாய்ஸாக பிரதீப் ரங்கநாதன் இருக்கார். இதை ப்ரமோட் பண்ணி இதை பெரிய ப்ராஃபிட் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா இருக்கார். ஆனால் இந்த ஆப்பால் பார்த்திங்கன்னா பலரோட ப்ரைவசி போகுதுன்னு சொல்லி கோர்ட்லேயே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அப்போ இந்த ஆப்பு மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஆப்பை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்படி இருக்க கோர்ட்டு ஒரு வருஷம் பார்ப்போம், சப்ஸ்கிரைபர் ஏறுனா இந்த ஆப்பை கண்டினியூ பண்ணலாம், இல்லை இதை பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்லேயும் சொல்ல. அப்போது படத்தின் கதாநாயகன் கதாநாயகியை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண தருணமே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்கள பார்த்த ஒரு இதில் எப்படியாவது இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார் கதாநாயகன். ஆனால் கதாநாயகி பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தது அவங்களுக்கு எல்லாமே மொபைல் உலகத்திலேயே இருக்காங்க. இவர் எப்படிப்பட்ட உலகம்னா பசுமை, அதாவது மொபைலே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நபராக இருக்கார். அப்படி இருக்க இந்த பொண்ணோட கதாநாயகியோட அவர் கனெக்ட் பண்ணணுன்னா அவருக்கு அந்த ஆப் எல்ஐகே இல்லை ஒரு மொபைல் யூஸ் பண்ணால் தான் கனெக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படி இருக்க தன் தந்தைக்கு தெரியாமல் இவர் மொபைலை பயன்படுத்தி அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகிறாரு. ஒரு பாயிண்டில் எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறான்னா லவ்வுக்கு அதாவது லவ் டெஸ்ட்டுன்னு சொல்லி, அதாவது 2 பார்ட்னருக்கும் எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் மேட்ச் இருக்குங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபியூச்சர் கொண்டு வர்றாரு. அந்த அப்ளிகேஷன் ஃபியூச்சரில் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லவ்வுங்கிற ஒரு சூப்பர் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பால் அந்த லவ்வில் ஒரு ப்ராப்ளம் வருது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருதுன்னா இந்த ஆப்பை தாண்டி இந்த காதல், கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இருக்கிற காதல் ஒன்று சேர்ந்துச்சா, அப்படி இருக்க ஏற்கனவே இந்த ஆப்பை பற்றி கோர்ட்டில் அதாவது ஒரு வருஷம் டைம் கொடுத்து இந்த ஆப் சரியாக வரலன்னா அதாவது பேன் பண்ணுவோங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஆப்புக்கு என்னாச்சு. அதே சமயம் கதாநாயகன் பார்த்திங்கன்னா அதாவது அவரோட தந்தை ஒரு பசுமையாக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவர் அதை மீறி போகும்போது இவர் தந்தைக்கும் இவருக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் எல்ஐகே. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கேஸ்டிங் சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் அதாவது அவருக்கு என்ன வருமோ அதை நீட்டாக பண்ணியிருக்காரு, நல்லாவுமே டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் எப்பயுமே ஒரு ஆப்போசிட் கதாபாத்திரம் வெயிட்டாக இருந்தாலே படம் வெயிட் ஆகிடும். அப்படி இருக்க எஸ்ஜே சூர்யா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. யோகி பாபுவாக இருக்கலாம், எல்லாருமே நடித்த நடிகர்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் சரி சூப்பராகவே இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. சாங்ஸுக்கெல்லாம் நிறைய சாங்ஸுக்கு அப்ளாஸே படத்தில் கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இது 2040 செட் பண்ண ஒரு கதைங்கும்போது அதுக்கான சினிமோட்டோகிராஃபியை விஷுவலி நல்ல கிராண்டியராக காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சீன்ஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய மாஸும் சரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. யோகி பாபுவோட காமெடியும் சூப்பராகவே படத்தில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட எமோஷன்ஸ வந்து ஒரு ஆப் டிசைட் பண்ண முடியாதுங்கிறதையும் வந்து எவ்வளோ தூரம் ஒரு ரொமான்டிக் காமெடியா கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ஸிய கவர் பண்ற மாரி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. நிச்சயமா அந்த ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போதே நல்லா அந்த படத்த வந்து கன்சியூம் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமையுது. சரி, படத்துல வேற என்னலாம் செஞ்சிருந்தா, இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெடிக்டபிள் பிளாட் தான். அதே மாரி சில சின்ன சின்ன லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா 2040லாம் இப்டி இருக்குமா? அப்டிங்கிறது ஒரு கொஸ்டினா இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் எப்படி இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2040ல செட் பண்ண ஒரு கதை. அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லவ் காம்பேட்டபிலிட்டிக்கு ஒரு ஆப்ப கொண்டு வராங்க. அந்த ஆப் மூலியமா லவ்வே வந்து டிசைட் ஆவுது அப்படிங்கும்போது, இதனால படத்தின் கதாநாயகனுக்கும், கதாநாயகிக்கும் ஏற்படுற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகி, அதே மாரி கதாநாயகனோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு பசுமை உலகத்த நாடி ஓடுற ஒரு ஆளு. அதே சமயம் கதாநாயகி அதுக்கு என்டையர் ஆப்போசிட். அப்படிங்கும்போது இவங்க காதல் எப்படி போச்சு? அதே மாரி இந்த ஆப்பால சம்பாதிக்கிற ஒரு நபர் இருக்காரு. அப்போ இந்த ஆப்பால வந்து அதாவது கதாநாயகன் அதை எதிர்த்து நிக்கும்போது என்னென்ன விளைவுகள் அவர் சந்திச்சாரு. இத வந்து ஒரு ஸ்கைஃபி ரொமான்டிக் காமெடி டிராமாவா நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் படமா, விஷுவலி நல்ல ஒரு மேக்கிங்லயும் சரி, நல்ல ஒரு பேக்கிரவுண்டோடையும் குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் யூஏ தான். இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.